ஹலோ மை டியர் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்னைக்கு நாம ஆண்டனிம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஓடபிள்யூஎஸ், சினானம்ஸ், அதுக்கப்புறம் இடியம்ஸ் இந்த மூணுமே வந்துட்டு எஸ்எஸ்சி ஸ்டெனோவில் கேட்ட கொஷின்ஸ் 2025 எல்லாம் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் என்னன்னு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா அஃபர்ம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டாக இதுதான் சொல்லி தெளிவாக சொல்லிடுறது. உங்கள் வார்த்தையிலேருந்து மாறாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது, ஒபே பண்ணுறது. யார் அஃபர்மாக சொல்லிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த ஸ்டேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்த நீங்கள் அஃபர்ம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறது, ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. அடுத்த வார்த்தை அஃப்ளூயண்ட்னா ரொம்ப வந்துட்டு காசு நிறையா இருக்கக்கூடிய வெல்தின்னு அர்த்தம். ஓகேவா? அது ஆப்போசிட் டெஸ்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க, தலைவிதிடா இப்படி போய் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா புவர்னு அர்த்தம். என் தலைவிதிடா நான் புவராக இருக்கணும்னு இருக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்டிடியூட்னா டெஸ்டினி. ஓகேவா? சும்மா ரைமிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை அப்ரூவ்னா ஒரு விஷயத்த வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறதுனா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆப்போசிட் வந்து ரிஜெக்ட். அடுத்த வார்த்தை வந்துட்டு அரைன்னா ஒருத்தரை வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அவரை வந்து அந்த கோர்ட்டில் வந்து அவர் மேலே ஏற்றி அந்த கூண்டு மேலே ஏற்றி கொஷின் பண்ணுவாங்கல்ல, உங்கள் மேலே வந்துட்டு இந்த குற்றச்சாட்டு பட்டிருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்கள்ல, அதுக்கு பேர் தான் வந்துட்டு அரைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் ஜஸ்டிஃபைனா வந்துட்டு கேள்வி கேட்கறது வந்துட்டு அரைன். அதுக்கு வந்துட்டு நீதி சொல்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இது பண்ணுறது, வழக்காடுறது, இல்லாட்டி அதுக்கு நீதி சொல்கிறது தான் வந்துட்டு ஜஸ்டிஃபை. ஓகேவா? அரைன் ஆப்போசிட் ஜஸ்டிஃபை. அடுத்து வந்து அசென்ட்னா மேலே போகிறது, டிசென்ட்னா கீழே வருது. அசர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக சொல்கிறது, அதை அசர்ட்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து டினை. ஓகேவா? அடுத்து வந்துட்டு அடாசிட்டினா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இம்பார்ட்டினன்ட்டு நம்ம படித்தவங்க போன வீடியோவில், இம்பார்ட்டினன்ட்னா வந்து ரொம்ப இன்சொலன்ட்டு, ரூடாக இருப்பாங்க, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்னால தான் அந்த மாதிரி ரூடாக இருப்பாங்க. ஸோ அதோட ஆப்போசிட் தான் வந்து மாடஸ்டினா ஹம்பிள்னு அர்த்தம். நான் அப்துல் கலாம் சார் மாதிரி. அடுத்தது வந்து ஆத்தரைஸ்னா பவர்னு அர்த்தம். ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து வழிவகுக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் இதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஆத்தரைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட்னா ஃபர்பிட் அப்படின்னா வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது. அடுத்து வந்து பெனிவலன்ட்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது. ஓகேவா? ரொம்ப கைண்டாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து மேல்வாலண்ட். ஓகேவா? மேல்வாலண்ட் அப்படின்னா ரொம்ப தந்திரமாக யோசிக்கிறது, வில்லனஸாக யோசிக்கிறது. அடுத்த வார்த்தை கேண்டிட்னா நேச்சுரல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஃப்ராங்க்னு அர்த்தம். அதுவே அதோட ஆப்போசிட் வந்துட்டு ரொம்ப கன்னிங்காக யோசிக்கிறது. கன்னிங், டிசீட்ஃபுல், இதெல்லாமே அதோட ஆப்போசிட். டிசீட்ஃபுல்னா என்ன அப்படின்னா அமைதியாகவே இருப்போம், ஊமை கொட்டாமல் இருக்கான் பாரு, ஆனால் வந்துட்டு மூக்கொட்டை மாதிரியே இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இஸ் கால்ட் டிசீட்ஃபுல்னா வந்து பேசவே மாட்டாங்க, இல்லாட்டி நமக்கு வந்துட்டு நம்பிக்கை துரோகமாக பண்ணுவாங்களா, அதுதான் டிசீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது கமெண்ட்னா ஒருத்தவங்கள பாராட்டுறது, அதோட ஆப்போசிட் கிரிட்டிசைஸ். கமெண்டபிள்னா வந்துட்டு லாடபிள்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வந்து பிளேம் பர்த்தி. அடுத்தது டெலிபரேட்னா இன்டென்ஷனல்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வந்து ரேஷ் அப்படின்னா வந்து எதையுமே கண்டுக்காம எனக்கு என்னான்னு இருக்கிறது. ஓகேவா? ரேஷ்னஸ், ரெக்லெஸ் எல்லாமே போன வீடியோ சினானிம்ஸில் படித்தோம். அடுத்து டெலிஜென்ட்னா ஹார்ட் ஒர்க்கிங், அதோட ஆப்போசிட் வந்து லேசினஸ். அடுத்த வார்த்தை டாமினேட்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தான் கோலோங்கிறோன்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஃப்ரஜைலாக இருக்க சப்மிசிவாக இருக்கிறது, சப்மிசிவ். டாமினேட்னா ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம தான் டாமினேட் பண்ணுறோன்னா நம்ம தான் ராஜாங்கம். அதோட ஆப்போசிட் வந்துட்டு அடங்கி போகிறது, சப்மிட் ஆகி போகிறது. டியூரபிள் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது. ஃப்ரஜைல்னா வீக், வில்ட், இதெல்லாம் ஃப்ரஜைல். அப்புறம் வந்துட்டு இன்னொரு வார்த்தை படித்தோம், ஃபீபிள். அது எல்லாமே வந்துட்டு இதில் தான் வரும், ஃப்ரஜைலோட மீனிங்ஸ். ஓகேவா? எலக்வெண்ட்னா வாயை திறந்து மடை திறந்த வெள்ளம் போல பேசிக்கிட்டே இருக்கிறது. கிஃப்ட் ஆஃப் த கேப் சினானிம்ஸில் படித்தோம், அதோட ஆப்போசிட் என்ன? இன்எக்ஸ்பிரசிவ், வாயவே திறக்க மாட்டாங்க. அடுத்த வார்த்தை எமினன்ட் அப்படின்னா ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜி இஸ் அன் எமினன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து அப்ஸ்கியூர். அடுத்த வார்த்தை என்ஹான்ஸ்னா ஒரு விஷயத்த வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதா, ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து டிமினிஷ் பண்ணுறது. அப்புறம் ஹாஸ்டைல்னா ரொம்ப எனிமின்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் ஃப்ரெண்ட்லி, ஆமிக்கபிள், ஏமியபிள், இதெல்லாம் அதோட சினானிம்ஸ். ஓகேவா? ஹாஸ்டைலோட ஆப்போசிட் ஃப்ரெண்ட்லியோட சினானிம்ஸ் என்னன்னா ஆமிக்கபிள், ஏமியபிள். இது ரெண்டுமே வந்து நான் போன வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது இமிட்டேட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த அப்படியே காப்பி பண்ணுறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து கிரியேட்டிவாக யோசிக்கிறது, இன்னோவேட்டிவாக யோசிக்கிறது. அடுத்த வார்த்தை இம்ப்யூட்னா என்ன அப்படின்னா
இந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டீங்க அப்டின்னா, தட் இஸ் கால்ட் இம்ப்யூட்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு நீங்க தான் ஒரு மெயின் கேரக்டரா இருந்து, இந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்டின்னு சொல்லி இம்ப்யூட் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க தான் அது ஹீரோன்னு அர்த்தம். ஓகேவா? ஹீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்யூட்னா என்ன ஹீரோயிக்கா இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறது. அதோட ஆப்போசிட் சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்க தானே அதுக்கு ஆப்போசிட். சப்போர்ட்டிவ் கேரக்டர் சப்போர்ட். ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ளேட்னா ஊதி ஊதி பெருசாக்குறது. அதுவே வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட்னா அது அப்படியே அடிச்சோம்னா அது அப்படியே ரெடியூஸ் ஆயிரும்ல. ஓகேவா? இன்ஃப்ளேட் அதோட ஆப்போசிட் ரெடியூஸ். அடுத்தது நேவ்னா வந்துட்டு வில்லனஸ்ன்னு அர்த்தம். வில்லன், ரோகு, அ ரவுடிய தான் வந்துட்டு நேவுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆப்போசிட் வந்து பேரகன். ஓகேவா? பேரகன். அடுத்த வார்த்தை பேரகன் வந்துட்டு செருப்பு இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு நேவ்னா வந்துட்டு ஒரு மாதிரி டிஸானஸ்ட் மேனு, பேரகன்னா ஹானஸ்ட் மேனு. அதனால பேரகன் செருப்புக்கு பேரகன்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்த வார்த்தை லேக்ஸ்னா என்ன அப்டின்னா, ஒரு மாரி வாழ்க்கையே வந்துட்டு ஒரு மாரி ஜாலியா இது பண்றது. எதுலயுமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காம ரெக்லெஸ்ஸா இருக்கிறது. ரேஷ்னஸ், ரெக்லெஸ், லாக்ஸ் எல்லாமே ஒரே வார்த்தை. நாட் சஃபிஷியன்ட்லி ஸ்ட்ரிக்ட், சிவியர் ஆர் கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. அதான் லாக்ஸ். அதோட ஆப்போசிட் வந்து ரிலையபிள். ஓகேவா? அடுத்த வார்த்தை லிபரேஷன்னா என்ன அப்டின்னா, ஃப்ரீடம்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் கேப்பிட்டிவிட்டினா ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறது. ஒரு கண்டிப்புக்குள்ள இருக்கிறது. அடுத்து வந்து லூசிட்னா கிளியர்ன்னு அர்த்தம். வேக்னா அன்கிளியர். ஓகேவா? லூசிட், டிரான்ஸ்பரண்ட், அதுக்கப்புறம் கிளியர் இதெல்லாம் மீனிங்ஸ். அதோட ஆப்போசிட் வந்து வேக், அன்கிளியர், அப்ஸ்கியர். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து மேக்னானிமஸ்னா என்ன அப்டின்னா, ஒரு விஷயம் வந்துட்டு மேக்னனிமஸ்னா அம் கொடை வள்ளல்னு அர்த்தம். அவங்கள வந்து மேக்னானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஆப்போசிட் பெட்டினா வந்துட்டு ரொம்ப கஞ்ச பையன்னு அர்த்தம். இல்லாட்டி வ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே இல்லாத ஒரு விஷயம்னு அர்த்தம். மேக்னானிமஸ்னா ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா ரத்தன் டாட்டா இஸ் அன் மேக்னானிமஸ் பெர்சன்னா ரொம்ப ஜெனரஸான பெர்சன். அது ஆஸ் வெல் அஸ் பவர்ஃபுல்லான பெர்சன். அதுவே ஒரு பெட்டி அப்டின்னா ஒரு சிம்பிளான விஷயம் இல்லாட்டி கஞ்ச பையன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை மெச்சூர்னா ரொம்ப மெச்சூரா இருக்கிறது. இம்மெச்சூர் ஆப்போசிட். மெட்டிகுலஸ் அப்டின்னா ரொம்ப கவனத்தோட இருக்கிறது. ஓகேவா? ஃபஸ்டிடியஸ், மெட்டிகுலஸ் தான் மீனிங். ஃபஸ்டிடியஸ் போன சினானிம்ஸ்ல வீடியோல நான் படிச்சோம். அடுத்தோட ஆப்போசிட் வந்து நெக்லிஜென்ட் கண்டுக்காம இருக்கிறது. ஓகேவா? ஒராக்யூலர்னா ஒரு விஷயத்த பத்தினா ஒரு ஃபோர்சீன்னு அர்த்தம். ஃபியூச்சர பத்தி வந்துட்டு அன்கிளியரா ஒரு விஷயத்த சொல்றது தான் வந்துட்டு ஒராக்யூலர். அதோட ஆப்போசிட் லூசிட்னா கிளியர்ன்னு அர்த்தம். ஒராக்யூலர்னா நீங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2025 ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ இதுல ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இது மாரிலாம் நடக்க போதுன்னு வந்து உங்களுக்கு ஒராக்யூலர் தான் சொல்லுவாங்க. ஒராக்யூலர்னா ஃபியூச்சர்ல நடக்க போறத ஒரு அன்கிளியர்ல ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு சொல்லுவாங்க. அதோட ஆப்போசிட் கிளியர், லூசிட். அடுத்து வந்து பீவிஷ்னா என்ன அப்டின்னா, ஈஸியா இரிட்டேட் ஆயிடுவாங்க. அவங்க தான் வந்து பீவிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் வந்துட்டு சுவாவ் ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க தான் சுவாவ். ஓகேவா? SUAVE. பீவிஷோட ஆப்போசிட் சுவாவ். அடுத்து பாம்பஸ்னா ரொம்ப அரகன்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? பாம்பஸ், அடாசிட்டின்னு சொன்னேன்ல. அடாசியஸ். அதோட மீனிங் தான் பாம்பஸ். ரொம்ப தான் தான் அப்படின்ற கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். அதோட ஆப்போசிட் வந்து சப்மிசிவ். அமைதியா இருக்கக்கூடிய பெர்சனா இருப்பாங்க. அடுத்து ப்ராமினன்ட்னா இம்பார்ட்டன்ட். அப்ஸ்கியர்னா வந்துட்டு நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரூடென்ட்னா ரொம்ப வயசா இருக்கிற பெர்சன் நெறைய திங்க் பண்ணுவாங்க. வயசா இருக்கிறவங்கள வந்து ப்ரூடென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் தாட்லெஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை குவெல்னா வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து எண்ட் போடுறது. பண்றது. குவாஷ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்துட்டு பாலிட்டி டெர்ம் குவாஷ் அப்படிங்கிறது. QUASH. குவாஷ்னா இந்த வந்துட்டு நான் குவாஷ் பண்றேன்னா, இதுக்கு மேல இந்த 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 ஆர்டிக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லுபடி ஆகாதுன்னு குவாஷ் பண்றதா அப்படின்னா, அழிக்கிறன்னு அர்த்தம். புட் அன் எண்ட் டூ. ஆப்போசிட் வந்து அஜிடேட். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு ரெசிலியன்ட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கிறது. ஃப்ரஜைல்னா ரொம்ப வீக்கா இருக்கிறது. ஸ்க்ரிப்லெஸ்னா என்ன அப்படின்னா, டிலிஜென்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரீம்லி அட்டென்டிவ் டு டீட்டெயில்ஸ். ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு ரொம்ப அட்டென்டிவா இருப்பாங்க. ஹானஸ்ட்டா இருப்பாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. எல்லாமே கிளியரா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேர் தான் அன்ஸ்க்ரப்புலஸ் அப்படின்னா நம்ம படிச்சோம்ல நேவு ஒரு மாதிரி ரவுடி மாரி இருப்பாங்க. அதான் வந்து டிஸ்ஹானஸ்ட் மேன். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்லாண்டர்னா ஒருத்தவங்கள போட்டு தாளிச்சு எடுக்கிறது. அதான் ஸ்லாண்டர். அப்டின்னா வந்து ஒருத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது. அதோட ஆப்போசிட் வந்து பிரைஸ் பண்றது. அடுத்து சூப்பர்ஃபிஷியல்னா ஆர்டிஃபிஷியல். ஆப்போசிட் ஷாலோவா இருக்கிறது. ஓகேவா? மேலோட்டமா இருக்கிறது. சூப்பர்ஃபிஷியல், ஷாலோ. அதோட ஆப்போசிட் வந்து டீப்னா வந்துட்டு உள்ளார்ந்தது. சூப்பர்ஃபிஷியல்னா மேலோட்டமா, டீப்னா உள்ளார்ந்து. அடுத்தது டான்ஜிபிள்னா நம்மளால தொடக்கூடிய விஷயம்ல டான்ஜிபிள். பெட்டு, சோஃபா,
டேபு, புக் எல்லாமே டான்ஜிபிள். ஆப்போசிட் இன்டான்ஜிபிள். அடுத்தது வெராசிட்டினா வந்து அக்யூரசின்னு அர்த்தம். வெராசிட்டினா என்னது? அக்யூரசி. இந்த வார்த்தை அடிக்கடி இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. வெராசிட்டினா என்ன? ட்ரூத்ஃபுல்னஸ் ஆர் அக்யூரேட். 100% ட்ரூத்தா இருக்கு, 100% ப்ரூஃப் இருக்கு இதுக்கு, 100% கரெக்ட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் வெராசிட்டி. ஆப்போசிட் வந்து ஃபால்ஸ்ஹுட். ஓகேவா? விலிஃபைனா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்துட்டு வில்லிஃபை. ஆக்சுவலி வில்லினாலே யாரு? வில்லினாலே வந்து வில்லன், வில்லினாலே வந்து நெகட்டிவான கேரக்டர் தானே. நெகட்டிவான கேரக்டர்னா அவங்களுக்கு நெகட்டிவாக சொல்லுவாங்க, அதுதானே வில்லிஃபை. அதுவே வந்து ஒருத்தவங்கள வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்னா அவங்கள பாராட்டி சொல்கிறீங்க. வில்லிஃபைனா ஒருத்தவங்கள தப்பு தப்பாக சொல்கிறது, இல்லாட்டி வந்து அவங்கள தப்பாக நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறது. கமெண்ட்னா பாசிட்டிவாக சொல்கிறது அவங்கள பற்றி. ஓகேவா? விண்டிகேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு கிளியர் ஆஃப் ப்ளேம் ஆர் சஸ்பிஷன். ஒரு விஷயத்த வந்துட்டு கிளியரே இவங்க மேலே எந்த எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, இவங்க மேலே சுமந்திருந்த குற்றச்சாட்டு வந்துட்டு தப்பு, இவங்க வந்துட்டு நிரபராதின்னு ஒருத்தவங்கள சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்டு விண்டிகேட். விண்டிகேட்னா என்ன? ஒருத்தவங்க மேலே சாற்றப்பட்டிருந்த குற்றத்தை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தகர்த்தெறியும். தட் இஸ் கால்டு விண்டிகேட். ஆப்போசிட் வந்துட்டு அவங்க வந்து குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு அக்யூஸ் பண்ணுறது தான் ஆப்போசிட். ஓகேவா? அடுத்தது வேன்னா வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது, ஃபீபிளாக இருக்கிறது. ஃபீபிள், வில்ட்டு இதெல்லாம் படித்தோம்ல, அதோட இதில் வரது தான் வேன். WAN வேன். ஓகேவா? அதோட ஆப்போசிட் ஹெல்தி. அடுத்து வந்து வில்ட்னா ரிவைவ்னு அர்த்தம். சரி, வில்ட்னா வந்துட்டு ரொம்ப வீக். நான் வில்ட்னு சொன்னேன்ல, வேன், வில்ட் இதெல்லாமே வந்துட்டு அன்ஹெல்தியாக இருக்கிறது, வீக்காக இருக்கிறது. ஆப்போசிட் வந்து ரிவைவ்னா திரும்ப ஸ்ட்ராங் ஆகிறது. அடுத்தது வித்ட்ரானா ஒரு விஷயத்துல இருந்து பின்வாங்கிறது. அட்வான்ஸ் அப்படின்னா முன்னேறி போகிறது. ஓகேவா? யோக் அப்படின்னா வந்துட்டு ஒரு உடன் இந்த மாடுக்கெல்லாம் வந்துட்டு மாடு மேய்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாட்டுக்கு மேலே 2 கட்டைய கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? 2 மாடுங்கள வச்சு அந்த மாட்டு வண்டிக்கு மேலே அவங்க கழுத்து மேலே ஒரு உடன் பீஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் யோக். ஓகேவா? அதான் பாண்ட் ஆர் டைன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாடோட கழுத்தோட வந்துட்டு கட்டியிருப்பாங்கல்ல, அதுதான் அந்த வண்டியவே இழுத்துட்டு போகும். தட் இஸ் கால்டு பாண்ட் ஆர் டை ஆர் அந்த உடன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் வந்து லிபரேட் பண்ணுறது. பா யோக்னா ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம வந்து பாண்ட் ஆர் டையோட இருக்கிறது, ஒரு விஷயத்தோட அட்டாச்சோட இருக்கிறது. அதோட ஆப்போசிட் வந்து லிபரேட்டாக இருக்கிறது, கட்டாமல் ஃப்ரீயாக இருக்கிறது. ஓகேவா? ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்துடலாம். 4 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை வந்துட்டு புட் ஆன்னா ஒரு விஷயத்த வந்து வேர் பண்ணுறது, ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலோ, இல்லை புட் ஆன் யுவர் ட்ரெஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸை போடுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஒருத்தவங்களை ஏமாத்துறது, டிசீவ் பண்ணுறது புட் ஆன் தான். ஓகேவா? டு ஸ்டார்ட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு விஷயத்த புட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், புட் ஆன் த மியூசிக் அப்படின்னா அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணி வைங்கிறது புட் ஆன் தான். இந்த 4 நல்லா பார்த்துக்காங்க. ஏன்னா இந்த 4 தான் நமக்கு வந்துட்டு இந்த வார்த்தையில் கேட்டிருக்காங்க. புட் ஆன், புட் ஆஃப், புட் அக்ராஸ், புட் அவுட். ஓகேவா? புட் ஆன்னா என்ன? வேர், டிசீவ், ஸ்டார்ட் அ பெர்ஃபார்மன்ஸ். புட் ஆன்னா என்ன? டு வேர் த ட்ரெஸ், டு டிசீவ் அ பர்சன் ஆர் டு ஸ்டார்ட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? புட் ஆன்னா டு வேர், டு டிசீவ் ஆர் டு ஸ்டார்ட் அ பர்சன். அடுத்தது புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பாண்டுன்னு அர்த்தம். புட் ஆன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாமல் அதை வந்துட்டு நாளை கழிச்சு மறுநாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறது தான் போஸ்ட்பாண்ட் ஆர் டிலேன்னு அர்த்தம். ஓகேவா? புட் ஆன், புட் ஆஃப் வந்து ஆப்போசிட். அடுத்தது புட் அக்ராஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் அன் ஐடியா கிளியர்லி. ஓகேவா? ஐ புட் அக்ராஸ் த ஐடியா இன் திஸ் மீட்டிங் அப்படின்னா இந்த மீட்டிங்கில் வந்துட்டு இந்த ஐடியாவை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்னு இருக்கும். புட் அக்ராஸ்னா என்ன? ஒரு விஷயத்த வந்துட்டு தெளிவாக சொல்கிறது, அதுதான் புட் அக்ராஸ். ஓகேவா? அடுத்தது புட் அவுட் அப்படின்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறது, அந்த நெருப்பு எரியிற நெருப்பை அணைக்கிறதுக்கு பேர் எஸ்டிங்யூஷ் பண்ணுறது. ஓகேவா? டு இன்கன்வீனியன்ஸ்க்கு உள்ளாக்குறது, இல்லாட்டி வந்துட்டு ஒரு விஷயத்த அணைக்கிறது. 2 மீனிங் வருது புட் அவுட்டுக்கு. ஒரு விஷயம் அணைச்சிங்க அப்படின்னா அதுவும் புட் அவுட் த ஃபயர், புட் அவுட் த ஃபயர்னு சொல்லுவாங்க. புட் அவுட் த ஃபயர். அதே மாதிரி இன்கன்வீனியன்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒருத்தவங்களை இன்கன்வீனியன்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா அதுதான் புட்டிங் அவுட் சம்பன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒருத்தவங்களை இன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, புட் ஆன்னா என்ன? புட் ஆன் த ட்ரெஸ் வரும், இல்லாட்டி ஒருத்தவங்களை டிசீவ் பண்ணுறது, ஏமாத்துறதுக்கு வரும், இல்லாட்டி டு ஸ்டார்ட் அ பர்ஃபார்மன்ஸு. அதுவே புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பாண்டு. புட் அக்ராஸ்னா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறது. அதுவே புட் அவுட் அப்படின்னா எக்ஸ்டிங்கிஷ் ஆர் இன்கன்வீனியன்ஸ். ஓகேவா? So I hope you like this video, guys. If you like it, please share it and send it to your friends and subscribe to our channel. Okay, bye bye.